ஓகே, ஸோ நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் அப்படிங்கிறது பார்க்குறோம். டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ்னா என்ன? டிவிடெண்ட்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டிவிடெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. இப்போ அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுக்கோம். அந்த 10 லட்ச ரூபா ப்ராஃபிட்ல என்ன பண்ணுவாங்க? நார்மலி ஒரு கம்பெனியில் ஒரு சின்ன அமௌண்ட்டை எடுத்து வச்சிருவாங்க, கம்பெனியோட வளர்ச்சிக்காக ஒரு 5 லேக் எடுத்து வச்சிருவாங்க. மிச்சம் இருக்க ஒரு 5 லேக்கை வந்து அந்த கம்பெனியோட ஓனர்ஸ்குள்ள பிரிச்சுக்குவாங்க. அவங்களோட எவ்வளோ ஷேர் போட்டிருக்காங்களோ அந்த கம்பெனிக்கு எவ்வளோ ஓனரோ அவங்க அதுக்கு தகுந்தாப்புல பிரிச்சுக்குவாங்க. ஸோ இப்படி பிரிக்கிறதுக்கு பேர் தான் டிவிடெண்ட். இது மேல டாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, அதுக்கு பேர் தான் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ். இது இன்கம் டாக்ஸ்ல கணக்கு இல்லாம இருந்துச்சு. இட் இஸ் a செப்பரேட் டாக்ஸ். டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் செப்பரேட், இன்கம் டாக்ஸ் செப்பரேட். இது வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 2020 பட்ஜெட்ல இருந்து உங்களுக்கு இதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா ஒரே டாக்ஸா இப்போ மாத்திட்டாங்க. அதாவது இன்கம் டாக்ஸ்ல கணக்காயிரும். வை, ஏன் இப்படி பண்றோம்? ஏன் இது பண்றாங்க அப்படின்னா இன்கம் டாக்ஸ் வந்து ஒரு ப்ரோக்ரெசிவ் டாக்ஸ். கம்மியா சம்பளம் காசு வாங்குறவங்க வந்து கம்மியான டாக்ஸ் கட்டினா போதும். அப்படிப்பட்டவங்களுக்கு இது அட்வான்டேஜ். ஏன்னா டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் வந்து ப்ரோக்ரெசிவ் டாக்ஸ் கிடையாது. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா ப்ரொபோஷனல் டாக்ஸ். யார் மேலே வேணாலும் இருக்கட்டும், ஜஸ்ட் ஒரே ஒரு ரேட்டு 20%. நீ அது 10,000 சம்பாதிச்சாலும் சரி, 10 கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, ரெண்டு பேருமே 20% தான் கட்டுவாங்க. அப்படி இருந்ததை இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்கம் டாக்ஸ்ல சேர்த்துட்டாங்க. டிவிடெண்ட் வந்து இன்கம் டாக்ஸ்ல இப்போ 2020 பட்ஜெட்ல சேர்த்துட்டாங்க. இனிமேட்டு வந்து உங்களுக்கு அது வந்து இன்கம் டாக்ஸ்ல கணக்கு ஆகும். ஸோ இட் இஸ் குட் ஃபார் மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், புவர் பீப்புள். அவங்களுக்கு வந்து இது வந்து இட் இஸ் வெரி குட். அவங்களுக்கு வந்து இது ரொம்ப அட்வான்டேஜ். ரெண்டாவது, தனியாக ஒரு டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவில் வந்து டேக்ஸ் கட்டுறதுக்கு யோசிப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால வந்து இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். வெளிநாட்டு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு தனியாக ஒரு டேக்ஸ்ன்னு காமிக்காம ஒரே இன்கம் டேக்ஸ்ன்னு காமிச்சா நல்லது அப்படின்றதுக்காக இதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ரைட். அடுத்தது பைபேக் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. வாட் இஸ் பைபேக் டேக்ஸ்? பைபேக் டேக்ஸ்னா சிம்பிள். ஷேர் ஹோல்டர், நான் இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்ல ஒரு ஷேர் மார்க்கெட்ல வந்து என்னோட ஷேர்ஸை வந்து நான் இறக்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஷேர் மார்க்கெட்ல இருந்து உங்களோட ஷேர்ஸை நீங்க பை பேக் பண்ணலாம். கம்பெனிஸ் வந்து பை பேக் பண்ணலாம். அதாவது வந்து ஷேர் மார்க்கெட் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம். ஓகே, அவங்க கம்பெனிஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா தே கேன் பை அந்த ஷேர்ஸே வந்து அவங்களால வந்து மறுபடியும் திருப்பி வாங்க முடியும் அவங்களால. ஓகே, அப்படி வாங்கினாங்க அப்படின்னா அவங்க மேல வந்து ஒரு செப்பரேட்டான வந்து டேக்ஸ் போடப்படுது. ஸோ அந்த டேக்ஸ்க்கு பேர் தான் வந்து பை பேக் டேக்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஒரு விஷயமாக அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ இது வந்து இட் இஸ் அப்ளிகபிள் ஆன் லிஸ்டட் கம்பெனிஸ், ஆல் லிஸ்டட் கம்பெனிஸ், அன்லிஸ்டட் கம்பெனிஸ், எல்லா கம்பெனிஸ் மேலேயும் வந்து இது இப்போ அப்ளிகபிளா இருக்கு. லிஸ்டட் கம்பெனிஸ் தான் என்னன்னா ஷேர் மார்க்கெட்ல இருக்க கம்பெனின்னு அர்த்தம். ஷேர் மார்க்கெட்ல இருக்க கம்பெனிஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ லிஸ்டட் அன்லிஸ்டட் எல்லா கம்பெனிஸ்க்குமே வந்து இது இது வந்து செல்லுபடி ஆகும். ஓகே, பைபேக் டேக்ஸ். அடுத்தது கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ். நேற்று கிளாஸ் எடுக்கும் போதே சும்மா லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் ரொம்ப சிம்பிள். லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம்னு ரெண்டு இருக்கு. ரெண்டுக்குமே அதுக்கு தகுந்தாப்புல ரேட் மாறும். ஷார்ட் டேர்முக்கு ஒரு ரேட் மாறும், லாங் டேர்முக்கு ஒரு ரேட் மாறும். ஓகே, என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நான் ஒரு இடம் வாங்கினேன், அந்த இடம் நான் வாங்குறப்ப 5 லட்ச ரூபா. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நான் அதை விற்கிறேன், அதுக்கு விலை வந்து 30 லட்ச ரூபா. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 30 லட்ச ரூபா மைனஸ் 5 லட்ச ரூபா, 25 லட்ச ரூபா எனக்கு லாபம் வந்திருக்கு அப்படின்னு கணக்கு பண்ணுவாங்க. இது என்ன? கேபிட்டல் கெயின். திஸ் இஸ் கேபிட்டல் கெயின். ஏன் இது கேபிட்டல்ல வருது, ரெவன்யூல வரல? உன்னோட தொழில் இது கிடையாது. நீ வந்து இன்கம் சப்மிட் பண்றல, அதுதான் ரெவன்யூ. நீ ஒரு தனிநபரை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு வந்து பல்கா அவன் செலவு பண்றது வந்து கேபிட்டல். பல்கா செலவு பண்ணி ஒரு லேண்ட் வாங்குறான். இப்போ பல்கா அந்த லேண்டை வித்து அவனுக்கு காசு வருது, அதுக்கு பேரு கேபிட்டல். ஸோ அந்த கேபிட்டல் அவனுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ அதுக்கு ஒரு டேக்ஸ் போடுவாங்க. அது லாங் டேர்ம் டேக்ஸாக இருந்தால் கொஞ்சம், லாங் டேர்ம் டைமாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதே நீ 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு 6 மாசத்துக்குள்ள நீ வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு விற்கிற அப்படின்னா
5 லட்ச ரூபா லாபம் உனக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே கிடைச்சிருச்சு அப்படின்னா உன் மேல ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் போடுவாங்க. அது கொஞ்சம் அதிகமா இருக்கும். லாங் டேர்மை விட ஷார்ட் டேர்ம் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இதுதான் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ். ஸோ இதுல ஹிஸ்டரி ஜியாகிரபி எல்லாம் வந்து பெருசா தேவையில்லை. ஜஸ்ட் நோ தட் 2018 என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்ல வாங்கி விற்கிறாங்கல்ல, அதுக்கும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் வந்து 10% வந்து போட்டாங்க. பட் இப்போ அதை வந்து உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ வந்து உங்களுக்கு வந்து அது இல்லை. ஸோ அதே மாதிரி 2019 என்ன சொன்னாங்கன்னா, ஒருத்தர் வந்து வீடு விற்று அவர் வந்து கேபிட்டல் கெயின்ஸ் அவருக்கு வந்துருச்சுன்னா அவர் வந்து டேக்ஸ் கட்டணும். பட் அவர் டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி அப்படின்னா, அவருக்கு வந்து வேற வீடு இல்லைன்னா, இன்வெஸ்ட் இன் 2 or more ரெசிடென்ஷியல் ஹவுஸ். ஒரு வீடை விற்று ஒரு ஹவுஸை விற்கிறாரு, அவருக்கு லாபம் கிடைக்குது. இதை வச்சு மறுபடியும் ஒரு ஹவுஸோ இல்லை 2 ஹவுஸோ அவர் வாங்குறாரு அப்படின்னா அவர் வந்து ஜிஎஸ்டி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அவர் அந்த மணியை யூஸ் பண்ணி வேற பிஸ்னஸ்க்கோ இல்லை வேற எதுக்கோ யூஸ் பண்ணாம திருப்பி ஒரு வீடை விற்று இன்னொரு வீடு வாங்குறாரு அப்படின்னா நோ ப்ராப்ளம். அவருக்கு மேல வந்து இந்த கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் வந்து யாருக்கு வராதுன்னா, ஒரு ஹவுஸை வாங்கி இன்னொரு 1 or 2 ஹவுஸ் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் வராது. ஓகே, அதே மாதிரி நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறேன். ஐ எம் அன் இன்வெஸ்டர். இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு வந்து காசு வேணும். அதுக்கு ஒரு வீடை விற்று அந்த வீட்டிலேருந்து வர்ற கேபிட்டல் கெயின்ஸை வச்சு நான் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கும் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் வராது. ஸோ கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் இப்போதைக்கு 2 பேருக்கு வராது. யார் யாருக்கு வராது? காசு ஒரு வீடை விற்று ஒரு வீடு வாங்குறவங்களுக்கு வராது. அதே மாதிரி அந்த வித்த அந்த கேபிட்டல் கெயின்ஸ் மணியை வச்சு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறவங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து இந்த டேக்ஸ் வந்து அவங்க மேல வராது. ஸோ இது ரெண்டும் தான் வந்து உங்களுக்கு வந்து இதுல வந்து உங்களுக்கு சொல்லப்படுற ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா? தென் கிஃப்ட் சிட்டின்னு சொன்னேன். அந்த கிஃப்ட் சிட்டியில வந்து உங்களுக்கு இருக்கவங்க வந்து ஸோ அவங்களுக்கு வந்து இந்த டேக்ஸ் வந்து உங்களுக்கு வராது. அடுத்தது இன்கம் டேக்ஸ் ஆன் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சா? இப்போ வந்து இண்டிவிஜுவல்ஸ்குள்ள போவோம். கார்பரேட்ஸ் முடிஞ்சு, கார்பரேட் இதெல்லாம் முக்கியமானது முடிஞ்சு. இன்கம் டேக்ஸ் ஆன் இண்டிவிஜுவல்ஸ் வந்து உங்க மேலேயும் என் மேலேயும் எவ்வளோ இன்கம் டேக்ஸ் போடுறாங்க அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இட்ஸ் வெரி வெரி ஈஸி தான், பெரிய இதெல்லாம் இல்லை. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ் தான் போடுவாங்க. ஸ்லாப் இருக்கும், அந்த ஸ்லாபுக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த டேக்ஸ் போடுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு நம்மளுக்கு தெரியும். சரி சார், இன்கம் டேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதோட ஹிஸ்ட்ரி என்ன? இன்கம் டேக்ஸோட ஹிஸ்ட்ரி என்ன? ஜேம்ஸ் வில்சன், ஃபினான்ஷியல் மெம்பர் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் இந்தியா அண்ட் எக்கனாமிஸ்ட் மேகசினோட அவர் தான் ஃபவுண்டரு. ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்குக்கும் அவர் தான் ஃபவுண்டர். இவர் தான் வந்து இந்தியாவில் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு? 24th July 1960 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. 1960 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிப்பாய் மியூட்டினி 1857 சிப்பாய் மியூட்டினிக்கு ஜஸ்ட் அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் வந்து உங்களுக்கு இது பண்ணுறாரு. நீ இப்போ வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் 1857 நீ வந்து எழுதும்போது இதனால தான் வந்து இதில் வந்த செலவை டு காம்பன்சேட் பிரிட்டிஷ் லாசஸ் இன் 1857 மியூட்டினால வந்து ஜேம்ஸ் வில்சனோட ரெக்கமெண்டேஷனில் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமாக இன்கம் டேக்ஸ் ஆரம்பிக்கப்பட்டது, இது ஒரு எஃபெக்ட் அப்படின்னு எழுதுனா வேற எவனுமே எழுத மாட்டான். உன்னோட பேப்பர் வந்து தனியாக தெரியும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மேக் அ நோட் ஆஃப் இட். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்துக்கும். ஸோ இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஒருத்தர் அவருக்கு 60 வயசுக்கு மேலே கம்மி, அவருக்கு 9 லட்ச ரூபா வந்து அவருக்கு இன்கமாக இருக்குது ஒரு வருஷத்துக்கு. அண்ட் தென் இதில் வந்து டேக்ஸ் டிடக்ஷன்ஸ், டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் 2 வார்த்தை இருக்கு. டேக்ஸ் டிடக்ஷன், டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் 2 வார்த்தை இருக்கு. ஸோ இது ரெண்டையும் வந்து பார்ப்பாங்க.
அது ரெண்டும் என்னன்றதெல்லாம் நம்ம பார்ப்போம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பப்ளிக் அக்கௌண்ட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நம்ம ஏற்கனவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம்னா அதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து சில எக்ஸம்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து நம்மளுக்கு வந்து கால்குலேட் செய்யலாம். ஓகேவா? இது மாதிரி இருந்துச்சு. இப்போ வேற எதுக்கெல்லாம் டிடெக்ஷன் கொடுக்குறாங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இ வெஹிக்கிள் கரண்ட்ல ஓடுற காரு எல்லாம் நீங்க வாங்கினாங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் டிடெக்ஷன் கொடுக்கப்படுது. ஓகேவா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹோம், ராதிகா பேர்ல இப்ப வீடே இல்லை, அதுக்காக ராதிகா வந்து ஒரு லோன் எடுக்கிறாங்க ஒரு வீடு வாங்குறதுக்கு அப்படின்னா அவங்களுக்கும் வந்து அந்த லோன் எடுக்கிற அமௌண்ட்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து இது பண்ணலாம், டாக்ஸ் டிடெக்ஷன் எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வீடுக்காக, ஒரு நபருக்கு ஒரு வீடுக்கு அவங்க என்ன பண்ணலாம்னா டாக்ஸ் டிடெக்ஷன் வந்து அவங்க வந்து கிளைம் பண்ணலாம். ஸோ இப்போ ஒருத்தவங்க யாராவது சம்பாதிக்கிறாங்க, வீடு சொந்தமாக அவங்க பேரில் இல்லை அப்படின்னா அவங்க இந்த மாதிரி வந்து லோன் போட்டு அதோட இதை வந்து அவங்க சேவ் பண்ண முடியும், மணி வந்து சேவ் பண்ண முடியும். ஓகே, தென் ஆத்ம நிர்பர் 3.0 நம்மளோட இந்த கொரோனா டைம்ல. ஸோ இப்போ இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ் 2 கோடி ரூபா வரைக்கும் அவங்க வீடு இருந்துச்சு அப்படின்னா தே வில் கெட் இன்கம் டேக்ஸ் ரிலீஃப். ஹவு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டாம்ப் டியூட்டியில் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இது இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து எப்படின்னு தேவையில்லை, எப்படி அவங்களுக்கு வந்து குறைக்கப்படுதுன்றது நம்மளுக்கு தேவையில்லை. பட் நான் ஏற்கனவே சொன்னது தான், ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸாக இருந்தாங்கன்னா நீங்கள் வாங்க போகிற வீடு வந்து 2.5 கோடி ரூபா கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படுது இதில். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ராதிகா தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோ. ஸோ இப்போ என்ன அப்படின்னா நம்மளோட எக்ஸாம்பிள் படி 9 lakh ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு. இந்த டாக்ஸ், இந்த ஸ்கீம் இதெல்லாமே யூஸ் பண்ணி டாக்ஸபிள் இன்கம் அப்படின்னு அவருக்கு வந்து 5,50,000 வந்து அவருக்கு டாக்ஸபிள் இன்கம் அப்படின்னு வந்துடுது. ஸோ இந்த டாக்ஸபிள் இன்கம்ல சேலரிட் இண்டிவிஜுவல்ஸ், சம்பளம் வாங்குறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனா 50,000 வந்து நீங்க மைனஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து நம்ம செஞ்சிடும். அப்போ டாக்ஸபிள் இன்கம் வந்து வெறும் 5 லட்ச ரூபா தான். டாக்ஸபிள் இன்கம் 5 லட்ச ரூபா. இப்போ இந்த 5 லட்ச ரூபாய்க்கு இன்கம் டேக்ஸ் ஸ்லாபை எடுத்து பார்க்கணும். இன்கம் டேக்ஸ் ஸ்லாபை எடுத்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்லாப் எடுத்து பார்க்கும்போது 2.5 lakh வரைக்கும் யாருக்குமே வந்து டேக்ஸ் கிடையாது. 2.5 lakh-லேருந்து 5 lakh வரைக்கும் உங்களுக்கு வந்து 2.5 லட்சம் மிச்சம் இருக்கு. அந்த 2.5 லட்சத்துக்கு 5% டேக்ஸ் உங்களுக்கு, அந்த 2.5 லட்சத்துக்கு 5% டேக்ஸ் போடுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த 2%க்கு 5% டேக்ஸ் வந்து எவ்வளோ உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,500. இப்போ என்ன அப்படின்னா வந்து யா புரியலையா? இது ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லட்டுமா? என்னம்மா? சரி, நான் சொல்றேன் இப்ப. ஆமா, அதுக்கப்புறம் தான் புரியல. அதுக்கப்புறம் ஆமா, சரி. ஸ்லாப் இருக்குமா? ஓகே, ஸ்லாபா இருக்கு. உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸே வந்து ஸ்லாபா தான் இருக்கும். ஓகேவா? எப்படி இருக்கும் அப்படின்னா 0 சம்பளம் 2.5 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு சம்பளம் வாங்கினாங்கன்னா அவங்க டேக்ஸே கட்ட வேணாம் அப்படின்னு இருக்கும். ஓகே, 2.5 லட்சத்து 0 to 5 லட்சம் வரைக்கும் ஒருத்தவங்க சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2.5 லட்ச ரூபாய்க்கு டேக்ஸ் கிடையாது. ஓகேவா? அடுத்த 2.5 லட்ச ரூபாய்க்கு 5% கட்டினா போதும். புரியுதா? இப்ப எனக்கு இன்கம் வந்து 10 லட்ச ரூபான்னு வச்சுக்கோ. ஓகேவா? எனக்கு இன்கம் 10 லட்ச ரூபா. அப்ப என்ன கணக்கு பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் 2.5 லேக்குக்கு டாக்ஸ் கிடையாது. 10ல 2.5 போச்சுன்னா 7.5 லட்ச ரூபா. கரெக்டா? அந்த 7.5 லட்ச ரூபால உனக்கு வந்து 2.5 லேக்ஸ் உனக்கு கணக்கு எடுத்துக்குவாங்க. எதுக்கு கணக்கு எடுத்துக்குவாங்க அப்படின்னா அந்த 7.5 லட்ச ரூபா திருப்பி ரெண்டா பிரிப்பாங்க. இந்த 2.5 லேக்ஸுக்கு 5% டாக்ஸ் போடுவாங்க. மிச்சம் 5 லட்சம் இருக்கா என்கிட்ட, அந்த 5 லட்ச ரூபாய்க்கு எனக்கு 20% டாக்ஸ் போடுவாங்க. இப்படி ஸ்லாபா பிரியும். புரியுதா பிரின்சி? ஓகே, ஸோ இப்படி பிரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் 2.5 லேக்ஸ்க்கு எனக்கு 0, எனக்கு டாக்ஸ் கிடையாது. ரெண்டாவது 2.5 லேக்ஸுக்கு
எனக்கு 5% டேக்ஸ் போடுறாங்க 12,500. மூணாவது டேக்ஸுக்கு இந்த எக்ஸாம்பிள் அவன் எடுத்திருக்கிறது வந்து 5 லட்சம் தான் எடுத்திருக்கான், அதனால அவனுக்கு 0, நாட் அப்ளிகபிள். இப்போ நான் எடுத்த எக்ஸாம்பிள் எனக்கு 10 லட்ச ரூபா இன்கம் அப்படின்னா எனக்கு இதுக்கு என்ன ஆகும்னா 20% ஆஃப் 5 lakhs. 5 லட்ச ரூபாய்க்கு 20%. 5 லட்ச ரூபாய்க்கு 20% எவ்வளோ வருது? டக்குன்னு வரலையே. ஒன் லேக். அப்போ 1 lakh டேக்ஸ் நான் கட்டணும். ஓகேவா? அப்ப என்னோட நான் சொன்ன எக்ஸாம்பிள்ல என்னோட டோட்டல் டாக்ஸபிள் இன்கம் எவ்வளோ வரும் அப்படின்னா 0 பிளஸ் 12,500 பிளஸ் 1 lakh. அப்போ 1,12,500 ரூபா நான் கட்டணும் டாக்ஸா. வெயிட் பண்ணு, இன்னும் இதுதான் டாக்ஸபிள் இன்கம், இது வரைக்கும் தான் வந்திருக்கும், இன்னும் கீழெல்லாம் இருக்கு. இந்த எக்ஸாம்பிள் படி இவங்க சொல்றது வந்து 5 லட்ச ரூபா தான் டோட்டல் இன்கமே. அப்போ அவங்களுக்கு வந்து 0 பிளஸ் 12.5 பிளஸ் 0. ஓகேவா? இன்னொருத்தர் இருக்காரு, அவருக்கு 30 லட்ச ரூபா வருமானம்னு வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து இந்த ஸ்லாப் அவருக்கு இதுலயும் கால்குலேட் பண்ணணும். இதுல வந்து 30% ஆஃப் தட் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா 10 லட்சத்துக்கு மேல அவர் சம்பாதிச்சிருக்க அந்த 20 லட்சத்துக்கு 30% போடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்லாபா எடுக்கிறதுன்னு அர்த்தம். அதிகமான வரி காசு வாங்குறோம், இது அதிகமா சம்பாதிக்கிறவங்களுக்கு அதிகமான வரின்னு சொல்றது இதுதான். ஓகேவா? இது புரியுதா? இது புரிஞ்சாமா? ஓகே. இந்த இந்த டாக்ஸபிள் இன்கம் இதுக்கு மேலதான் என்ன நேற்று படிச்சோமே சர்சார்ஜ். இப்ப இதுல சர்சார்ஜ் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்றாங்க. சர்சார்ஜ் இன் கேஸ் வந்து 10% வச்சுக்கோ. நம்ம எக்ஸாம்பிள்ல சர்சார்ஜ் 10%னா இதுல 10% எவ்வளோன்னு பார்க்கணும். இதுல 10% எவ்வளோன்னு பார்க்கணும். இதுல 10% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 11,250. இதை வந்து ஆட் பண்ணணும். இதோட ஒரு அமௌண்ட் கிடைக்குமா? எக்ஸ்ன்னு ஒரு அமௌண்ட் கிடைக்குது. இந்த எக்ஸ்ல செஸ் போடணும். ஓகேவா? இந்த அமௌண்ட் இருக்குல்ல, இதுல செஸ் போடுவாங்க உங்களுக்கு. ஓகே. ஸோ அனதர் செஸ் ஒரு 10% அப்படின்னு வச்சுக்கோம். அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 10% ஆஃப் எக்ஸ் இதுதான் வந்து டோட்டல். அப்புறம் ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தோம்னா அதுதான் வந்து டோட்டல் பேயபிள். புரிஞ்சா? புரிஞ்சா? புரியலன்னா பரவாயில்ல, கேள்வி செய்யும். சர்சார்ஜும் செஸ்ஸும் புரியலையா? சர்சார்ஜ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சர்சார்ஜ் அப்படின்னாலே என்னன்னா கடைசி டாக்ஸ் உங்களுக்கு எவ்வளவு கால்குலேட் ஆகுதோ அந்த டாக்ஸ் மேல ஒரு பர்சன்டேஜ். அது ஏதோ ஒன்று 10 நான் சொல்றேமா, ஏதோ ஒரு பர்சன்டேஜ் சர்சார்ஜ் கவர்மெண்ட் எவ்வளவு சொல்லியிருக்கோ அந்த பர்சன்டேஜ். ஓகேவா? சரியா? சர்சார்ஜ் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது, மாறும். இன்கமுக்கு தகுந்தாப்புல மாறும். நம்மளுக்கு அவ்வளவு தூரம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம யாருக்கும் வந்து சிஏ வேலை செய்யல, அவங்களுக்கு எவ்வளவு டாக்ஸ் வருதுன்னு கால்குலேட் பண்ண மாட்டோம். நம்மளுக்கு அது தேவையில்லை. சர்சார்ஜ்னு எவ்வளவு சொல்றானோ அந்த சர்சார்ஜ்ல ஒரு அமௌண்ட் வருதா, அதை டாக்ஸ் அமௌண்ட்டோட சேர்த்துருது. ஓகேவா? சேர்த்துட்டுனா ஆட் பண்ணிட்டேன்னா ஒரு அமௌண்ட் வரும். கரெக்டா? அந்த அமௌண்ட்ல மறுபடியும் பர்சன்டேஜ் போடணும். அதுதான் வந்து செஸ். ஓகேவா? செஸ்ன்றது என்னன்னா சர்சார்ஜ் பிளஸ் டாக்ஸ் ரெண்டையும் சேர்த்து ஒரு அமௌண்ட், அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் போடுறதா செஸ். அதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் கிடைக்கும். இது மூணையும் ஒன்னா சேர்க்கணும். அதுதான் வந்து நீ டிபார்ட்மெண்ட்டுக்கு கட்டுற காசு. இன்கம் டாக்ஸ், சர்சார்ஜ், செஸ் மூணையும் ஒன்னா சேர்த்து நீ என்ன அமௌண்ட் கட்டுறியோ அதுதான் வந்து நீ இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கட்டுற காசு. ஓகே.
குட் 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 குட். ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிறது. சரியா? ராதிகா புரியுதா? ராதிகா ஆன் பண்ணிட்டு போயிடுச்சு. சரி, இது வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பட்ஜெட்ல. இதுல பட்ஜெட்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, பெருசா ஒன்றும் தெரிய வேணாம். பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப சிம்பிள். அந்த ஸ்லாபை கொஞ்சம் மாத்திருக்காங்க. அந்த ஸ்லாபை கொஞ்சம் மாத்திருக்காங்க உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அந்த ஸ்லாபை கொஞ்சம் மாத்திட்டு அவங்க வந்து இந்த சர்சார்ஜ் அமௌண்ட்டை வந்து ஸ்லாப்ல வந்து மாத்திருக்காங்க. முன்னாடி வந்து சர்சார்ஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, 1 கோடி ரூபா வரைக்கும் சம்பாரிச்சா 10%, 2 கோடி ரூபா வரைக்கும் சம்பாரிச்சா 15, 5 கோடி ரூபா வரைக்கும் 15. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 10%, 15%, 25%, 37%. அப்ப 5 கோடி ரூபாய்க்கு மேல நீங்க சம்பாரிச்சீங்க அப்படின்னா எக்கச்சக்க காசு நீங்க வந்து டாக்ஸா கட்டணும், வரியா கட்டணும். ஓகேவா? அது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அது மாதிரி உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப பணக்காரங்களா இருந்தா அவங்க வந்து டாக்ஸ் நிறைய கட்டணும் அப்படின்னு சொல்லி சர்சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும். ஓகே. அடுத்தது ஸ்லாபையும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸ்லாபை. அதே மாதிரி வந்து ஏஜ் வந்து ஏஜுக்கு தகுந்தாப்புல ஸ்லாபை மாத்திருக்காங்க. இப்ப எப்படி மாத்திருக்காங்க அப்படின்னா 60 வயசுக்கு மேல இருந்தா உங்களுக்கு கொஞ்சம் கம்மி, 2.5 கிடையாது, 3 லட்சம் ஃபர்ஸ்ட் ஸ்லாப். சாதாரண ஆட்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் ஸ்லாப் என்ன பிரிச்சு நம்ம பார்த்தோம், 0 to 2.5 லேக். அடுத்ததுன்னா 2.5 to 5 லேக். அதுக்கு அடுத்ததுன்னா 5 to 10 லேக். இப்படிதானே ஸ்லாப் பார்த்தோம், 5 to 10 லேக். அதுக்கு அடுத்ததுன்னா 10க்கு மேல லேக். இதுதான் வந்து ஸ்லாப் ஃபார் ஆர்டினரி பீப்புள். இதே 60 வயசுக்கு மேல ஆயிருந்தா உங்களுக்கு அப்படியே 50,000 சேர்த்துக்கும். 0 to 3 லேக் ஸ்லாப், 3 லேக் to 5 லேக் ஸ்லாப், அப்புறம் சேம். இப்படி வந்து உங்களுக்கு 60 இயர்ஸ்க்கு மேல போயிருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இது மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 80 இயர்ஸ்க்கு போயிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்லாப் 0 to 5 லேக், அடுத்த ஸ்லாப் 5 லேக் to 10 லேக், அடுத்த ஸ்லாப் 10 லேக் ஆகும். இப்படி 80 வயசுக்கு மேல போயிட்டான். ஓகேவா? சோ இது மாதிரி ஏஜுக்கு தகுந்தாப்புல ஸ்லாப் சேஞ்ச் பண்ணிருக்காங்களா, இப்படிதான் கொஸ்டின் வரும் உங்களுக்கு. வந்து ஸ்லாப் போட்டெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏஜுக்கு தகுந்தாப்புல ஸ்லாப் மாறுதா இன்கம் டேக்ஸ்ல அப்படின்னா ஆமா, 60க்கு 1, 80க்கு 1, மற்றவங்க எல்லாத்துக்கும் 1. இப்படிதான் வந்து இன்கம் டேக்ஸ்ல ஸ்லாப் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? இது மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இதில் நம்மளுக்கு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இருக்கு. அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து எல்ஐசி, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி வந்து சில ஸ்கீம்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சில அட்வான்டேஜ் கொடுப்பாங்க. 5 லட்ச ரூபா வரைக்கும் கூட நீங்கள் டேக்ஸ் கட்ட வேணாம், கட்ட வேண்டிய அவசியம் இல்லாமல் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். அது மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. இது ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டாக்ஸ் கட்டாம மக்கள் கையில அதிகமான பணம் இருந்துச்சு அப்படின்னா பெரிய அட்வான்டேஜ் அவங்களுக்கு என்ன அப்படின்னா, டிஸ்போசபிள் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். டிஸ்போசபிள் இன்கம்கான டெஃபினிஷன் என்ன, எந்த பணம் வந்து அவங்களோட அத்தியாவசிய தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கையில், இப்ப பிரின்சி கையில வந்து சேலரி வந்து 20,000 தனிக்கும் மந்த்லி வருது. 20,000ல வந்து அவங்க வந்து தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு 12,000 செலவாகுது. பேலன்ஸ் 8,000 இருக்கிறது அவங்களோட அத்தியாவசிய செலவுக்கு மிஞ்சி இருக்கக்கூடிய அந்த 8,000 வந்து டிஸ்போசபிள் இன்கம். இந்த இன்கம் வச்சுதான், இந்த மணியை வச்சுதான் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சினிமாவுக்கு போவாங்க, ட்ரெஸ் வாங்குவாங்க, ஃபோன் வாங்குவாங்க, வீடுக்கு வந்து ஏதாவது சாமான் வாங்குவாங்க, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, கோல்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ அதுக்கு பேர் தான் டிஸ்போசபிள் இன்கம். ஸோ இன்கம் டேக்ஸை கம்மி பண்ணால் டிஸ்போசபிள் இன்கம் ஜனங்க கையில் அதிகமாகும். டிஸ்போசபிள் இன்கம் ஜனங்க கையில் அதிகமாக இருந்தால் ஜனங்க அடிக்கடி வந்து டி நகர் ஷாப்பிங் போவாங்க. போனால் கடையில் போய் நிறையா வந்து தேவையில்லாதது எல்லாத்தையும் வாங்கினாங்கன்னா பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு அது நல்லது. ஸோ இதுதான், இதனால இந்த காரணத்துக்காக தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா சில டைம் வந்து இப்படி இன்கம் டேக்ஸ் வசூல் பண்ணுறது வந்து கம்மி பண்ணுது. ஓகேவா?
ஸோ திஸ் வந்து உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் 2021 இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ல வந்து உங்களுக்கு வந்து பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் பண்ணல. இஃப் சீனியர் சிட்டிசன் இஸ் ஏஜ்டு மோர் தென் 75 இயர்ஸ் அண்ட் ஹேஸ் ஒன்லி பென்ஷன் தென் நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்கம் தென் ஹி நீட் நாட் ஃபைல் இன்கம் டேக்ஸ். ஒருத்தர் 75 வயசுக்கு மேலே அவருக்கு ஆயிடுச்சு, அவருக்கு வேற எந்த வருமானமும் கிடையாது, அவருக்கு இருக்க வருமானம் எல்லாம் வந்து பேங்க்ல போட்டிருக்க காசுல வட்டி, அடுத்தது பென்ஷன், இது ரெண்டு மட்டும்தான் அவருக்கு வருமானம், வேற வருமானம் இல்லை அப்படின்னா அவர் இன்கம் டேக்ஸ் திருப்பி ஃபைல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ரிட்டர்னும் பண்ண வேணாம். ஏன்னா வட்டியில் வர டேக்ஸை வந்து பேங்கே வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸை கட் பண்ணிடும். அதனால வந்து உங்களுக்கு வந்து சீனியர் சிட்டிசன் வந்து இதுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு சிஏவை பிடிச்சி ஒரு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து கொடுத்துருக்க எக்ஸப்ஷன், இதெல்லாம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நாட் வெரி இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் யூ ஹேவ் டு நோ. ஓகே, அடுத்தது டைரக்ட் டேக்ஸ் கோட் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் அமைக்கப்பட்டது 2017லயும் 2019லயும். இதோட தலைவர் யாரா இருந்தாங்க? திஸ் இஸ் பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட். யார் அமைப்பாங்க? ஆப்வியஸ்லி ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தான் இதெல்லாம் பண்ணும். ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோட ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து இதை உருவாக்குறாங்க. இதோட தலைவரா அரவிந்த் மோடி அப்படின்னு ஒருத்தர், அண்ட் அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தாரு அகிலேஷ் ரஞ்சன். இவங்க ரெண்டு பேரும் வந்து இதுக்கு சேர்மனா இருந்தாங்க, அரவிந்த் மோடியும் அகிலேஷ் ரஞ்சனும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ்ல இருந்தாங்க. இவங்க டாஸ்க் ஃபோர்ஸோட முக்கியமான ஒர்க்கே என்ன அப்படின்னா வந்து இந்த இதுல டைரக்ட் டாக்ஸ் கோட்ல என்னென்னலாம் வந்து சேஞ்சஸ் கொண்டு வரலாம், வாட் ஆர் தி சேஞ்சஸ், இன்னும் இதை வந்து பெட்டர் பண்றதுக்காக, இந்த டாக்ஸ் கலெக்ஷனை மக்களுக்கு வந்து பெட்டர் பண்றதுக்காக நம்மளுக்கு வாட் ஆர் த 4 canons ஆஃப் டாக்ஸேஷன் பிரின்சி, canons ஆஃப் டாக்ஸேஷன் 4 canons வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கேனன் என்ன? ஈக்குவாலிட்டி. ரெண்டாவது கேனன் ஆர்டர்ல தெரியணும் அவசியம் இல்லை, அட்லீஸ்ட் யூ ஷுட் நோ தி கேனன்ஸ். ஈக்குவாலிட்டி, சர்டனிட்டி, தென் எக்கனாமிக்ஸ், அப்புறம் என்னமா கன்வீனியன்ஸ். ஸோ இதுதான் வந்து 4 canons ஆஃப் டாக்ஸேஷன், ஈக்குவாலிட்டி, சர்டனிட்டி, எக்கனாமிக். அப்ப இதெல்லாம் எப்படி வந்து நம்மளோட டாக்ஸை வந்து எப்படி மாத்தலாம், இதுல இவங்க சொன்ன ரெக்கமெண்டேஷன்ல தான் கிட்டத்தட்ட முன்னாடி எல்லாம் என்ன இருந்துச்சுன்னா டிடக்ஷன்ஸ்ல 100 டிடக்ஷன் கிட்டத்தட்ட இருந்துச்சு. எதெல்லாம் நம்ம கிளைம் பண்றதுன்றது நம்மளுக்கே தெரியாது. நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு இவர்கிட்ட ஆடிட்டர்கிட்ட போனாதான் அவர் வந்து நம்மளுக்கு டாக்ஸே ஃபைல் பண்ண முடியும். அப்படி இருந்ததை இப்போ என்ன சொல்றாங்கன்னா எல்லாம் ஆன்லைன்லேயே நீங்க ஃபைல் பண்ணிக்கலாம், ஒண்ணுமே தெரியல நம்மளே கூட ஃபைல் பண்ணிக்கலாம் அப்படின்றதுலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஈஸியாக ஆக்கணும், அப்போதான் கன்வீனியன்ஸ், அதை நம்ம வந்து இது பண்ண முடியும். அடுத்தது எக்கனாமிக்ஸ், நம்மளுக்கு டாக்ஸ் கட்டுறதுக்கு அவன் ஒரு ஆடிட்டர் வச்சு செலவு பண்ணான்னு வச்சுக்கோவேன், யாராவது டாக்ஸ் கட்டுவாங்களா? இப்போ நான் டாக்ஸ் கட்டணும் ஆனால் இதுக்கு நான் ஒரு 10,000 செலவு பண்ணணும் அப்படின்னா அசால்ட்டாக இருந்துருவாங்கல்ல. அப்படியெல்லாம் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தான் வந்து இந்த டாஸ்க் ஃபோர்ஸோட வேலை. அதுதான் என்னென்னலாம் வந்து அவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க அப்படின்றது வந்து பார்க்கலாம். பட் நாட் வெரி இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதோட தலைவர்கள் பேர் வந்து இம்பார்ட்டன்ட் தெரியும். ஓகே, தென் டைரக்ட் டாக்ஸ் கோட்ல இருக்கக்கூடிய சில another some words important. ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. இது ஹிந்து அப்படின்னு பேர்ல இருக்கு, பட் ஹிந்துஸ்க்கு மட்டுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா கிடையாது. ஹிந்து, புத்திஸ்ட், ஜெயின், சீக்கியர்கள் இவங்க 4 பேரோட ஃபேமிலியுமே வந்து இதை கணக்கெடுத்துக்கலாம். இது எப்படின்னா ஒரு தனி நபரோட வருமானத்துக்கு டாக்ஸ் வந்து கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நாங்கெல்லாம் ஒன்னாதான் கூட்டு குடும்பமா இருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து வந்து டாக்ஸ் கட்டலாம், எல்லாம் சேர்ந்து இன்கம் டாக்ஸ் கட்டலாம். அப்படி கட்டும்போது அவங்களுக்கு வந்து சில அட்வான்டேஜ் கிடைக்கும், டாக்ஸ் வந்து கம்மியாகும். ஓகேவா? எப்படி கம்மியாகும், என்ன அவங்களுக்கு அட்வான்டேஜ் கிடைக்கும் அதெல்லாம் தேவையில்லை. நம்மளுக்கு தேவையானது என்னன்னா ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலின்னு ஒன்று இருக்கு. அந்த ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியில கூட்டு குடும்பமா நாங்கள் வந்து இருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம எழுதி கொடுத்துட்டு
ஹிந்து, சீக்கு, புத்திஸ்ட்டு, ஜெயின் இவங்க ரிலிஜனாக இருந்தால் அவங்க அந்த மாதிரி கொடுத்து இது பண்ணலாம். அவங்க என்ன பண்ணலாம்னா சர்டன் டாக்ஸஸ் வந்து அவங்க சேவ் பண்ண முடியும் இது மாதிரி ஃபைல் பண்ணுறனால. இது வந்து ஒரு கான்செப்ட். இன்னொரு கான்செப்ட் ப்ரிசம்ப்டிவ் டேக்ஸ். ப்ரிசம்ப்டிவ் டேக்ஸ். ப்ரிசம்ப்டிவ் டேக்ஸ்னா என்ன? ப்ரிசம்ப்டிவ் டேக்ஸ்னா இப்போ ஒருத்தர் சம்பளம் வாங்குறாருன்னா அவருக்கு தெரியும் அவர் எவ்வளோ டேக்ஸ் கட்ட போறாருன்னு. ரொம்ப சிம்பிள். எனக்கு இப்போ வந்து 40,000 சம்பளம் தராங்க, வருஷத்துக்கு எனக்கு இவ்வளோ வரப்போகுது, அதிகபட்சம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் வேற ஏதாவது ஒரு இன்கம் இருக்கு அப்படின்னா அதையும் சேர்த்துக்கலாம், ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஆனால் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு ஃப்ரீலான்ஸாக வேலை செய்கிறவங்களுக்கு வந்து எவ்வளோ அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு எவ்வளோ வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்களால வந்து எக்ஸாக்டாக வந்து அவங்களால வந்து கால்குலேட் பண்ண முடியாது. அவங்க வந்து எக்ஸாக்டாக வந்து கால்குலேட் வந்து அவங்களால பண்ண முடியாது. ஸோ அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க வந்து ப்ரிசம்ப்டிவ் டாக்ஸேஷன் ஃபார்முலாக்கு யூஸ் பண்ணலாம். ப்ரிசம்ப்டிவ் டாக்ஸேஷன்னா நீ கெஸ் பண்ணுறது, எனக்கு இந்த வருஷம் இவ்வளோ வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கெஸ் பண்ணிட்டு நீ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அட்வான்ஸ் டேக்ஸ் படிப்போம். அந்த அட்வான்ஸ் டேக்ஸில் நீ அதுக்கு வந்து கட்டிடுவேன். டேக்ஸ் டேட் வர்றதுக்கு முன்னாடியே, அந்த வருஷம் முன்னாடியே முடியறதுக்கு முன்னாடியே நீ டேக்ஸ் கட்டிடுவேன். கட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து எக்ஸாக்டா ஒரிஜினலா எவ்வளோ டேக்ஸ் அப்படிங்கிறத நீ கனெக்ட் பண்ணி உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கரெக்டாக வந்து பின்னாடி வந்து நீ வந்து அதை சரி பண்ணிக்கலாம். அந்த வருஷம் முடியறதுக்குள்ள நீ சரி பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், போன வருஷம் எனக்கு வந்து 10 லட்ச ரூபா வருமானம் வந்துச்சு, அப்போ இந்த வருஷமும் 10 லட்சம் கன்ஃபார்மாக வரும் அப்படின்னு சொல்லி அதுக்கு கனெக்ட் பண்ணி நான் வந்து டேக்ஸ் கட்டிடுறேன், அட்வான்ஸ் டேக்ஸ். பட் எனக்கு வந்து திடீர்னு ஒரு 15 லட்சம் வருமானம் வருது. அதை வந்து என்ன பண்ணுவேன்னா இயர் எண்டில் என்ன சொல்வேன்னா நான் எதிர்பார்த்தது இவ்வளோ, ஆனால் எனக்கு வந்தது 15, நம்ம அதனால வந்து இது எக்ஸ்ட்ரா இப்படி நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கனெக்ட் பண்ணி கட்டிக்கலாம். ஸோ இது மாதிரி இருக்குது, இது மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் ப்ரிசம்ப்டிவ் டாக்ஸேஷன். இதுக்கு பேர் என்ன? ப்ரிசம்ப்டிவ் டாக்ஸேஷன். ஸோ ப்ரிசம்ப்டிவ் டாக்ஸ் சொல்லுங்க. என்னன்னு ஆக்சுவலி ஃப்ரீலான்ஸ் வந்து நீ இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு சர்டிஃபிகேட்லாம் தேவையில்லை. நீ ஃப்ரீலான்ஸ் பண்ணுறன்ற ஃப்ரீலான்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்குது. சில ஃப்ரீலான்ஸ்க்கு மாத்திரம். இந்த சின்மை போட்டிருந்தாங்க, சின்மை வந்து ஃப்ரீலான்ஸ் பண்ணுறால பாடுறால அதெல்லாம் ஃப்ரீலான்ஸில் கணக்காகும். ஸோ அது அந்த மாதிரி இதுக்கு வந்து ஜிஎஸ்டி கட்டுறதுல வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா கவர்மெண்ட்ல வந்து அவங்க அந்த ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி வாங்கணும் அப்படின்னு. அது ஜிஎஸ்டிக்கு தான், அது ஜிஎஸ்டி நம்பர் ஒன்று வாங்கணும் அவங்களும் ஃப்ரீலான்ஸ்க்கு. என்னம்மா? அது இன்டைரக்ட் டாக்ஸஸ்லாம். டைரக்ட் டாக்ஸஸ்க்கு அவங்க வந்து சர்டிஃபிகேட்லாம் ஒன்றும் தேவையில்லை. அவங்க ஃபைல் பண்ணுறாங்கல்ல கடைசியா, அந்த டைம்ல அவங்க சொல்லிக்குவாங்க நான் இந்த வேலை செஞ்சேன் ஃப்ரீலான்ஸ், எனக்கு இந்த காசு வந்துச்சு. பண்றது இல்லை, அது வேற விஷயம். ஆமா. அப்படிதான் கம்மி பண்ணுவாங்க. நான் வந்து கலந்தெல்லாம் இருக்கணும்னு சொல்லல. ஹிந்து ஃபேமிலி, புத்திஸ்ட் ஃபேமிலி, ஜெயின் ஃபேமிலி, சீக்கியர் ஃபேமிலி இவங்களுக்கு மாத்திரம் அலௌடு. அப்ளை பண்ணி கம்மி பண்ணலாம். அதுல வந்து சிக்கல்களும் சில இருக்கும், அதுல வந்து லாபமும் இருக்கும். நீங்க வந்து அன்டிவைடட் உங்க வருமானம் எல்லாமே வந்து ஒன்னாதான் இருக்குன்றதை நீ காமிக்கணும். இது எப்படின்னா கூட்டு குடும்பம்னு காமிக்கணும். புரியுதா? இது வந்து கூட்டு குடும்பமா இருக்குங்கன்றது காமிக்கணும். இப்ப நிறைய அந்த காலம் நம்ம இது வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம கூட்டு குடும்பமா தானே இருப்போம் முன்னாடிலாம். அப்ப அப்படிப்பட்ட ஃபேமிலியில வந்து இன்கம் எல்லாம் செப்பரேட்டா காமிக்க முடியாதுன்றதுக்காக அப்ப கொண்டு வரப்பட்ட இது. இப்போவும் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா கூட்டு குடும்பமா இருக்குன்றது காமிக்கணும். இது வந்து அதான் கூட்டு குடும்பத்துக்காக இது இது ஃபெசிலிட்டி. ஓகே, சரி, ரைட். இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஓகே, அட்வான்ஸ் டேக்ஸ் அப்படின்னா நான் இப்போ சொன்னது தான். அட்வான்ஸ் டேக்ஸ் என்ன? எல்லாருமே வந்து நம்மளுக்கு இயர் எப்போ ஆரம்பிக்குது? ஏப்ரல் 1லேருந்து 31 மார்ச் வரைக்கும்.
அப்ப அதெல்லாம் முடிஞ்சு நான் கணக்கு பண்ணி தான் நான் டாக்ஸ் கட்டுவேன் அப்படின்னா கவர்மெண்ட் எப்படி நடத்துறது? கவர்மெண்ட் வந்து அவன் சம்பளம் கொடுக்கணும், அவன் இது பண்ணணும், எல்லாம் கஷ்டம் தானே. அதனால கவர்மெண்ட் என்ன சொல்லும் அப்படின்னா, நீங்க டாக்ஸ் கட்டுங்க, நீங்க வந்து அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டுங்க, எவ்ரி 4 மாசம் 3 மாசத்துக்கு நீங்க டாக்ஸ் கட்டிடுங்க அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லும். லாஸ்ட் ஃபைனல்ல நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்ப சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான். ப்ரிசம்ப்டிவ் டாக்ஸ், நீங்க வந்து எவ்வளவு உங்களுக்கு டாக்ஸ் வருதுன்றத நீங்க கெஸ் பண்ணி அந்த டாக்ஸை வந்து நீங்க அப்ப கிளைம் பண்ணி நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இன்கம் டாக்ஸ் கம்பெனிஸ்க்கு இவங்க எல்லாத்துக்குமே வந்து இப்படி குவார்டர்லி எவ்ரி ஒவ்வொரு 3 மாசத்துக்கும் டாக்ஸ் கட்ட சொல்லுவாங்க. சரியா? அதுக்கு பேர் தான் வந்து அட்வான்ஸ் டாக்ஸ். உங்களோட டாக்ஸ் 10,000க்கு மேல இருந்தா, அப்பனா என்ன, 6 லட்ச ரூபாய்க்கு மேல நீங்க சம்பாரிச்சீங்கன்னா, 5 லட்ச ரூபாய்க்கு மேல நீங்க சம்பாரிச்சீங்கன்னா வருஷத்துக்கு, அப்படி சம்பாரிச்சீங்கன்னா நீங்க அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டுறது நல்லது. ஓகே. அடுத்தது ஆத்ம நிர்பர் பாரத். ஆத்ம நிர்பர் பாரத்ல என்னாச்சு? ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த டாக்ஸ் கட்டுற டேட்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணிகிட்டே வராங்க. உங்களுக்கு வந்து டேட்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கொரோனானால வந்து டேட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க இதில். ஓகேவா? ஸோ கொரோனாஸ்க்கு வந்து டேட்டு இதெல்லாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வராங்க. டாக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. வாட் இஸ் தட்? டாக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ நான் அன்அகாடமியில் வேலை செய்யும் போது எனக்கு செஞ்சானுங்க. அதே மாதிரி இப்போ அனிஷா வந்து ஒயிட் ஹேட்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் இப்போ அதை செய்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சம்பளம் கொடுக்கும்போதே ஒரு டாக்ஸை பிடிச்சிட்டு கொடுப்பாங்க. சம்பளம் கொடுக்கும்போதே ஒரு டாக்ஸை பிடிச்சிக்கிட்டு அவங்க வந்து கொடுப்பாங்க. 10% பிடிச்சிருவாங்க, 15% பிடிச்சிருவாங்க, பிடிச்சிட்டு மிச்சத்தை கொடுப்பாங்க. இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்கம் டேக்ஸில் நம்ம ஃபைல் பண்ணணும். ஃபைல் பண்ணும்போது நம்ம சொல்லுவோம் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்க, எனக்கு வந்து மொத்தமே 5 லட்ச ரூபா தான் வந்து எனக்கு வந்து வருமானம். அந்த 5 லட்ச ரூபால வந்து ஆனால் டேக்ஸ் வந்து பார்த்தாங்க அப்படின்னா நிறையா பிடிச்சிருக்குங்க அப்படின்னு நம்ம வந்து கவர்மெண்ட் கிட்ட சொன்னோம்னா, கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வாங்கியிருக்க எக்ஸ்ட்ரா டேக்ஸை நம்மளுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. கவர்மெண்ட் நம்மளுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. இதே வந்து நம்ம வந்து அதிகமாக இன்னும் டேக்ஸ் கட்ட வேண்டியது இருந்துச்சுன்னா, அப்பயும் நீங்கள் என்ன கிளைம் பண்ணலான்னா, ஏற்கனவே வந்து எனக்கு வருமானம் வந்துச்சுல, சம்பளம் கொடுத்தாங்கல்ல, கொடுக்கும் போதே இவ்வளோ வரி பிடிச்சிட்டாங்க, அப்போ எனக்கு டோட்டல் அவங்க பிடிச்சிருக்க வரி பிடிச்சி என் பேரில் அவங்க வந்து கவர்மெண்ட் கட்டிட்டாங்க. ஸோ அது வந்து இத்தனை 1000 ரூபா. அதே மாதிரி நான் கட்ட வேண்டியது இவ்வளோ 1000 ரூபா, ஏற்கனவே கட்டியிருக்கிறது இவ்வளோ, அப்போ அதை மைனஸ் பண்ணி மிச்சம் இவ்வளோ நான் கட்டினா போதும். ஸோ 5 லட்ச ரூபா, ஐ மீன் 10,000 ரூபா அவங்க கட்டிட்டாங்க, நான் வந்து ஒரு 20,000 கட்டணும், 10,000 ஏற்கனவே கட்டியிருக்கு, இன்னும் 10,000 மட்டும் நான் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஓகேவா? ஏன் இது செய்கிறாங்க அப்படின்னா, பெரிய பெரிய கம்பெனிங்க வந்து பொறுப்பாக டேக்ஸ் கட்டிடுவாங்க. இப்போ ஒயிட் ஹேட் ஜூனியர்னு இருக்குன்னு வச்சுக்கோ, இல்லை அன்அகாடமி இருக்குன்னு வச்சுக்கோ, இது ரெண்டுமே வந்து பெரிய கம்பெனி. அவங்கள்ட்ட வேலை செய்கிறவங்க 100 கணக்கான பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் தனித்தனியாக போய் டேக்ஸ் கட்டுவாங்களா அப்படின்னா தெரியல. கவர்மெண்ட்டுக்கு கட்டலாம், கட்டாமல் போகலாம். இப்போ நான் கட்ட மாட்டேன் அப்படி அவங்க நினச்சிக்குவாங்க. பட் கவர்மெண்ட்டுக்கு அந்த டேக்ஸை வசூல் பண்ணியே தீரணும். அப்போ யாருக்கிட்ட வசூல் பண்ணுறது ஈஸி? தேடி தேடி வந்து முகமது சித்திக் ராதிகா இங்கன்னு தேடி வந்து வசூல் பண்ணுறது ஈஸியா, இல்லை நாங்கள் 2 பேரும் சம்பாதிக்கிற அந்த ஆஃபீஸ்லேயே போய் வசூல் பண்ணுறது ஈஸியா? ஸோ அவங்க அங்கேயே வசூல் பண்ணிட்டா, இப்போ எனக்கு காசு வேணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டி இதை கிளைம் பண்ணும்போது ரெக்கார்ட் ஆயிடுது. ஓகே, இவர் வந்து இருக்காரு, இவ்வளோ சம்பாதிச்சாரு, இவ்வளோ இன்கம் டேக்ஸ் இதாக இருக்குன்னு சொல்லி அது வந்து கிளைம் ஆயிடுது. ஸோ இந்த காரணத்தினால வந்து என்னன்னா, தே ஆர் டூயிங் திஸ். அவங்க வந்து இது மாதிரி வாங்குறாங்க. ஓகே, ஸோ ஜனங்க வந்து டேக்ஸ் கட்டுறவங்க நிறையா இன்க்ரீஸ் ஆவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ் இது பண்ணுறாங்க. ஓகே, புரிஞ்சா? தென் டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ் ஆன் கேஷ் வித்ட்ரால்ஸ். இது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இனிமேட்டு நம்மளோட இதிலெல்லாம் அக்கௌண்ட்லலாம் வந்து வருஷத்துக்கு ஓகே ஒரு பேங்க்லேருந்து 1 கோடி ரூபாய்க்கு மேலே நீ வந்து அமௌண்ட் வந்து கேஷ் வித்ட்ரா பண்ணுங்க அப்படின்னா
2% டேக்ஸ் பேங்க்லேயே பிடிக்க போகிறாங்க. எப்படி சார்? 2% டேக்ஸ் வந்து பேங்க்லேயே வந்து உங்களுக்கு வந்து பிடிக்க போகிறாங்க. ஓகே, ஸோ இது எதுக்குன்னா அது மாதிரி அங்கே இதே நான் சொன்ன கான்செப்ட் தான். அதை வந்து அங்கே வந்து உங்களுக்கு வந்து அவங்க அங்கேயே ஒரு செக் வச்சு யார் யாரெல்லாம் டேக்ஸ் கட்டுறாங்க கட்டலன்றது வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து வச்சிருக்கக்கூட ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். இது மாதிரி மற்ற இதெல்லாம் வந்து பெருசாக யூ டோன்ட் ஹேவ் டு நோ, வேறு யார் யாருக்கெல்லாம் பண்ணுறாங்கன்றது தெரியற அவசியம் இல்லை. டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ், நிர்பர் ஆத்ம நிர்பர் ரிஃபார்ம்ஸ் என்ன, ப்ரொஃபஷனல்ஸ் கிவ் ரிக்வயர்ட் ஓகே. இன்கம் டேக்ஸ் டிடிஎஸ் வந்து குறைச்சிருக்காங்க. ஓ கரெக்ட், 20 டிடிஎஸ் வந்து உங்களுக்கு வந்து குறைச்சாங்க. ஆத்ம நிர்பர் கொரோனா டைமில் என்ன பண்ணாங்க அப்படின்னா 15% இருந்ததை 10% மாற்றுறாங்க. 15% கட் பிடிக்க வேணாம், 10% பிடிங்க போதும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து மாற்றுறாங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ் அப்படிங்கிறது ஒன்று. டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ்னா என்ன சொன்னேன்? உனக்கு எங்கேருந்து வருமானம் வருதோ அங்கேருந்து உனக்கு காசு பிடிச்சிட்டு டேக்ஸை பிடிச்சிட்டு கொடுக்குறாங்க. இன்னொன்று என்னன்னா டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். நீ எங்க செலவு பண்ண போறியோ, ஒரு பெரிய செலவு பண்ண போற, அந்த பெரிய செலவு பண்ணும்போது அந்த செலவு பண்ணதுக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட் செலவு பண்றதுக்கு உன்கிட்ட வந்து காசு இருக்குல்ல, அந்த காசுக்கு நீ முதல்ல டேக்ஸ் கட்டிருக்கியா இல்லையான்றது கவர்மெண்ட்டுக்கு தெரியணும். அப்ப அங்க ஒரு சின்ன பர்சன்டேஜ் வந்து டேக்ஸ் அவங்க கவர்மெண்ட் பிடிச்சிடுறாங்க. இதுக்கு பேர் தான் டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். இது மெயினா எங்க பண்றாங்க அப்படின்னா, நீ வந்து ஒரு பெரிய கார் வாங்க போறேன்னு வச்சுக்கோ, அங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். 50 லட்ச ரூபாய்க்கு நீ கார் வாங்குற, இல்லை 15 லட்ச ரூபாய்க்கு நீ கார் வாங்குற அப்படின்னா அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த 15 லட்ச ரூபாய்க்கு இல்லை 20 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு அங்கேயே ஒரு 2 to 3% இல்லை 5% டேக்ஸ் கலெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த 50 லட்ச ரூபா உனக்கு எப்படி வந்துச்சு, இது ஏற்கனவே டேக்ஸ் கட்டி உனக்கு வசூலான காசா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு. உண்மையாகவே வந்து உன்கிட்ட இருக்கிறது வந்து வெயிட் பண்ணி அதை வச்சு தான் நீ வாங்குற கார் அப்படின்னா நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா போய் கிளைம் பண்ணலாம். நீ போய் கிளைம் பண்ணலாம், இவ்வளோ காசு வந்து இந்த கார் வாங்கும்போது பிடிச்சிக்கிட்டாங்க, இவ்வளோ வந்து நான் வந்து ஏற்கனவே கட்டி தான் இதை வாங்கியிருக்கேன் அப்படின்னா அவங்க வந்து அதை ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த வாட்டி நீ டேக்ஸ் கட்டும்போது உன்கிட்ட அதை வந்து மைனஸ் பண்ணிக்குவாங்க அந்த அமௌண்ட்டை. ஓகேவா? ஸோ இதுவும் வந்து எப்படின்னா சேம் டேக்ஸ் இது பண்ணுறதுக்காக, டேக்ஸ் கட்டாமல் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கா. சரியா? ஸோ டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸும் டிடெக்டட் அட் சோர்ஸ்க்குமான வித்தியாசம் மாத்திரம் ரொம்ப முக்கியம், தெரிஞ்சு வச்சுக்கோ. டிடெக்டட் அட் சோர்ஸ் எப்படின்னா இன்கம் வர்ற இடத்துல இருந்து பிடிப்பாங்க, அது டிடிஎஸ். டிசிஎஸ் வந்து செலவு பண்ற இடத்துல, எக்ஸ்பென்ஸ் நீங்க பண்ணக்கூடிய செலவு பண்ற இடத்துல வந்து காசு பிடிப்பாங்க, எக்ஸ்ட்ரா காசு வாங்கிக்குவாங்க. இதுக்கு பேரு டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். ஓகேவா? ஆனால் டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் கிடையாது, டைரக்ட் டேக்ஸ். ஓகே, இது குழப்பிக்க கூடாது. ரெண்டுமே டிடிஎஸும் சரி டிசிஎஸுமே சரி பார்க்கறதுக்கு இன்டைரக்ட் டேக்ஸ் மாதிரி இருக்கும். வேற ஒருத்தவங்க தான் வந்து டேக்ஸ் கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது ரெண்டுமே வந்து டைரக்ட் டேக்ஸ், உங்க பேர்ல இருக்கிறது தான். இன்கம் டேக்ஸ் நீங்க கட்டுறீங்களா இல்லையான்னு வெரிஃபை பண்றதுக்காக வாங்கக்கூடிய டேக்ஸ் தான் ரெண்டுமே. சரிங்களா? இதுதான் காமன் டிஃபரன்ஸ். வந்து என்னன்னா இது வந்து இன்கம்ல கட்டுறது, அது எக்ஸ்பென்சஸ்ல கட்டுறது. புரிஞ்சா? வெரி குட். அப்புறம் ராதிகா எவ்வளோ இது கட்டின? டிசிஎஸ் எவ்வளோ கட்டியிருக்க? ஏதாவது பெருசா ஏதாவது வாங்கியிருக்க வேண்டியதானே? ஜிஎஸ்டி கட்டியிருக்க. குட். ஸோ ஓகே, சரி. டேக்ஸ் ரீஃபண்ட் அப்படிங்கிறது நான் இப்பதான் சொன்னேன். இப்போ அனிஷா வந்து என்ன பண்ணிட்டு வராங்கன்னா மாசம் மாசம் அவங்களுக்கு டிடிஎஸ் பிடிச்சிக்கிட்டே வர்றான். ஆனால் எடுத்து நீங்கள் வந்து எங்களோட டேக்ஸ் எக்ஸம்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா
எங்களுக்கு வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு. டேக்ஸ் வந்து நான் வந்து அனிஷாட்ட இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாக எவ்வளோ பிடிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டாக பிடிச்சி கிட்டத்தட்ட 35,000 பிடிச்சிருக்கான். ஆனால் நாங்கள் டேக்ஸ் கட்டுன்றது எவ்வளோ, நாங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டியது எவ்வளோ வருது அப்படின்னா 12,500 தான் கட்டணும். ஆனால் எவ்வளோ பிடிச்சிருக்கான்? 30,000 பிடிச்சிருக்கான். 30,000 இப்போ கவர்மெண்ட் கிட்ட போயிடுச்சு டிடிஎஸ்ஆ. அனிஷாவோட கம்பெனி வந்து பிடிச்சி கொடுத்துட்டான். நான் உண்மையாகவே கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ கட்டணும்னா 12,500 தான் கட்டணும். அப்போ இது வரைக்கும் அனிஷா வந்து ஜிஎஸ்டி டேக்ஸ் இன்கம் டேக்ஸே கட்டாத ஆளு இந்த வருஷம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸுக்கு அவங்க கட்டுறாங்க. கட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா நான் 12,500 தாங்க கட்டணும், ஆனால் என் கம்பெனி 30,000 கட்டி உங்க கையில் கொடுத்துருக்கான், மிச்சத்தை கொடுங்க அப்படின்னு. அப்போ அதை ரீஃபண்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட். கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? ரீஃபண்ட் பண்ணுவாங்க. மறுபடியும் வந்து திருப்பி உங்களுக்கு வந்து அந்த காசை உங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க வித் இன்ட்ரெஸ்ட், வட்டியோடு சேர்த்து அந்த காசை அனுப்பிடுவாங்க. கொஞ்சம் லேட்டாக அனுப்புவாங்க, ஆனால் அனுப்புவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் டேக்ஸ் ரீஃபண்ட். இதெல்லாம் ஒரே கான்செப்ட். டிடிஎஸ், டிசிஎஸ், ரீஃபண்ட் இதெல்லாம் வந்து ஒரே இதில் வர்றது தான். ஓகே. ஆத்ம நிர்பர் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து சீக்கிரம் ரீஃபண்ட் பண்ணுவோம், வி வில் இஷ்யூ ரீஃபண்ட் குவிக்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஜனங்க கையில் அப்போ ஈஸியாக காசு வரும்ல. ஜனங்க கையில் ஈஸியாக காசு வந்துச்சுன்னா ஜனங்க கொஞ்சம் நிறைய செலவு பண்ணுவாங்கல்ல, அதுதான். அடுத்தது வேற சில கான்செப்ட்ஸ், டாக்ஸேஷன் கான்செப்ட்ஸ்ல டாபின் டாக்ஸ் இல்ல ராபின்ஹுட் டாக்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லப்படுது. இது கான்செப்ட் தான், இது வந்து செயல்பாடு இல்லை. இது வந்து செயல்பாடு இல்லை. இந்த டாக்ஸ் படி என்ன அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து டாலர்ல இருந்து ருப்பிக்கு மாறும்போது இல்ல ருப்பியில இருந்து டாலருக்கு மாறும்போது ஒரு கரன்சில இருந்து இன்னொரு நாட்டோட கரன்சிக்கு காசு கன்வெர்ட் ஆகும் போதும் ஒரு ஸ்மால் டாக்ஸ் போடணும். இப்படி போடும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வருமானம் வந்து உங்களுக்கு வரும். ஏன்னா இதெல்லாம் மோஸ்ட்லி யார் பண்ணுவா? ஒவ்வொரு கரன்சில இருந்து இன்னொரு கரன்சிக்கு பண்றவங்க எல்லாம் ஹெச்என்ஐ அப்படின்னு இருக்கு. ஹெச்என்ஐக்கு பேர் என்ன? ஹை நெட்வொர்த் பீப்புள், நெட் இன்கம் பீப்புள், அதாவது அதிகமா ரொம்ப அதிகமா வந்து காசு சம்பாதிக்கக்கூடிய ஆட்கள். அவங்க தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது ஸோ உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து மற்றவங்க மேலே வந்து டேக்ஸ் குறைச்சிக்கலாம். அவங்க இந்த மாதிரி வந்து டாலர்ஸ் டு ருப்பி இது மாதிரி மாத்திர ஆளுங்களுக்குலாம் அவங்கள்ட்ட டேக்ஸ் வந்து அதிகமாக வசூல் பண்ணால் நல்லது. அடுத்தது ஒரு நாட்டை விட்டு காசு வந்து வெளியில போகாது ஈஸியா. ஓகேவா? அதுக்காக இப்போ அமேசான் இருக்கான், அமேசான் இந்தியாவில் சம்பாதிக்கிறான். அவன் என்ன அப்படின்னா எல்லா மணியும் வந்து உடனே அமெரிக்காவுக்கு அனுப்ப மாட்டான், கொஞ்சம் அமௌண்ட் இங்கே வச்சுக்குவான். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் அவன் அனுப்பும் போதெல்லாம் ஒரு டேக்ஸ் அவன் மேலே போடுவாங்க. ஸோ இப்படி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிருக்கு. அப்போ இந்தியாவுக்குள்ளே காசு வச்சிருந்தானா இந்தியாவுக்குள்ளேயே பிஸ்னஸ் டெவலப் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் வந்து இந்த டாபின் டேக்ஸ் சொல்றாங்க. பட் இன்னும் இது அவங்களுக்கு வரல. செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஷேர் மார்க்கெட்ல இந்த டேக்ஸ் இருக்கும். நான் இப்போ இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணேன்னா இந்த டேக்ஸ் கட்டுறேன். ஓகேவா? நீ ஷேர் மார்க்கெட்ல ஒரு ஸ்டாக் இல்லை எக்விட்டி வாங்கி விற்கும் போது நீ டேக்ஸ் கட்டுவ. அதே மாதிரி கமாடிட்டிஸ் மார்க்கெட்ல, ஸோ ஷேர் மார்க்கெட்ன்றது வந்து கம்பெனிஸ் ஓட எக்விட்டினா ஷேர்னு அர்த்தம், பங்கு சந்தை. அது வந்து செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ். கமாடிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ்னா ஐட்டம்ஸ், பெட்ரோலா இருக்கட்டும், டீசலு, பெட்ரோலு, வீட்டு, ஸ்டீலு, அயனு, கோல்டு, சில்வரு, இது மாதிரி இதெல்லாம் கமாடிட்டிஸ். அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ், இது மாதிரி எல்லாமே இருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது எல்லாமே யூனியன் கவர்மெண்ட் வருது. ஸோ இது வந்து ஒரு டிவிஷன் மாதிரி. கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் தான் என்ன சொல்லியிருக்கேன், யூனியன் கவர்மெண்ட் வாங்குது. செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் யூனியன் கவர்மெண்ட். டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் யூனியன் கவர்மெண்ட். இது வந்து இப்போ அப்ளிகபிள் இல்லை, இது இன்கம் டேக்ஸ்ல சேர்த்துட்டாங்க. இட் இஸ் அபாலிஷ்ட். இன்கம் டேக்ஸ்ல இது வந்துருச்சு. ஸ்டாம்ப் டியூட்டி, நீங்க ஒரு இடம் வாங்கினா அந்த இடத்துக்கு நீ வாங்குற அந்த பத்திரப்பதிவுக்கு பண்ற அந்த டியூட்டி, இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. இதுல தான் கேட்பாங்க, ஸ்டாம்ப் டியூட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கா? ஸ்டாம்ப் டியூட்டி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. ஓகே. ஸோ இதோட வந்து உங்களுக்கு டைரக்ட் டாக்ஸஸ் முடியுது. புரியுதா? இந்த ஹேண்ட் அவுட் டைரக்ட் டாக்ஸஸ் 2A முடியுது. ஸோ அடுத்த ஹேண்ட் அவுட்டு இன்டைரக்ட் டாக்ஸஸ்.
2B, ஓகே 2A, இது A2, 2A2, இது இன்டைரக்ட் டாக்ஸஸ். அடுத்தது ஜிஎஸ்டி, இதெல்லாம் பார்ப்போம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிளாக் மணி. ஓகே, பிளாக் மணி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கெல்லாம் கிளாஸ் புரிஞ்சிச்சுன்னு. ஓகே, எனி டவுட்ஸ் கேளுங்க. நிறைய பேர் ரெக்கார்டெல்லாம் பார்க்குறாங்க, பார்த்துட்டு கேளுங்க. சரிங்களா? ஓகே, ஃபைன்.